இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் ஆணி மாதம் 31ஆம் நாள் 15/7/2025 ஜூலை மாதம் செவ்வாய்க்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6 மணி, லக்னம் மிதுன லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி சதுர்த்தி, அதிகாலை 12:30 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பஞ்சமி வருகின்றது. இது இரவு 10:47 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சஷ்டி வருகின்றது. நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம் காலை 7:17 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பூரட்டாதி நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 மணி வரையிலும், மாலை 4:45 முதல் 5:45 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 மணி வரையிலும், மாலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும். ராகு காலம் 3 முதல் 4:30 மணி வரையிலும், இரவு 9 முதல் 10:30 மணி வரையிலும். குளிகை 12 முதல் 1:30 மணி வரையிலும், இரவு 6 முதல் 7:30 மணி வரையிலும். யமகண்டம் 9 முதல் 10:30 மணி வரையிலும், இரவு 1:30 முதல் 3 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. அதிகாலை 5:59 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது. கரணன் 7:30 முதல் 9 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சந்திராஷ்டமம் பூசம் மற்றும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 7:17 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்துக்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வெற்றிகரமான பலன்களை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. அதற்கான உறுதியாகவும் திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். ஆனாலும் உற்சாகத்திற்கு குறைவிருக்காது. பணியிடத்துல முன்னேற்றமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கவனக்குறைவின் காரணமாக பணிகளை மேற்கொள்ளும் பொழுது சின்ன சின்ன தவறுகளும் ஏற்பட்டு விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. மகிழ்ச்சியும் உண்டாகும். அவர்களிடத்துல நல்ல புரிந்துணர்வுகளுடனும் இருப்பீங்க. தேவையற்ற எதிர்மறையான எண்ணங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். நிதிநிலை நன்றாக தங்க இருக்கும். நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு கண்கள்ல எரிச்சல், கண்கள் சிவப்பது போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம். இது சம்பந்தமாக மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உயர் அதிகாரிகள் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லதுதாங்க. அவர்களிடத்துல எந்த விதமான எதிர்மறை கருத்துக்களையும் கூறிவிடவும் வேண்டாம். மன அழுத்தங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். வேலையில முன்பு இருந்து வந்த மன அழுத்தங்களும் குறையும். ஒரு சில பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காண்பீங்க. எதிர்பார்த்து இருந்த வேலைகள் நல்லபடியாகவும் முடியும் என்று முக்கியமான ஃபைல்களை கையாளும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. அவசரமான வேலைகளுக்காக அலைச்சல்களும் ஏற்படலாம். உறவினர்களிடத்துல இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். குடும்ப பிரச்சனைகளும் நீங்கி மன நிம்மதி உண்டாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சந்தை நிலவரங்களுக்கு ஏற்ப உங்களை நீங்களே மாற்றியமைத்தும் கொள்வீங்க. பிள்ளைகள் பெற்றோர்களுடைய சொற்படியும் நடந்தும் கொள்வாங்க. எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். மற்றவர்களுடைய மத்தியில ஏற்பட்டு இருந்த விமர்சனங்களும் நீங்கும். சில வீட்டு செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று தவறு செய்தவர்களை தட்டி கேட்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. காணாமல் போன முக்கிய ஆவணங்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. பெற்றோருடைய ஒத்துழைப்புகளும் அதிகரிக்கும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். ஒரு இனிமையான நாள் என்றும் கூறலாங்க. என்று முக்கியமான முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். அதே சமயத்துல வழக்கமான பணிகளிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. உடன் பிறந்தவர்கள் கிட்ட சின்ன சின்ன விவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். ஒருவரையொருவர் அனுசரித்து செல்வதும் நல்லது. பிள்ளைகளுடைய வழியில எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். அலுவலகத்துல அதிகரிக்கின்ற பணிச்சுமையின் காரணமாக சற்று சோர்வாகவும் உணர்வீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காண்பீங்க. சில தேவையற்ற தொல்லைகள்ல இருந்து விலகி இருப்பதே நல்லது. மற்றவர்களுடைய விஷயங்கள்ல தலையிடவும் வேண்டாங்க. திடீர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட ஒற்றுமையும் இருக்கும். பேச்சுக்கள் மற்றும் நடவடிக்கைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. குடும்பத்துல நீண்ட காலமாக இருந்து வந்த தகராறுகளும் நீங்கும். தடைப்பட்டு இருந்த பணிகளையும் செய்து முடிக்கவும் செய்வீங்க. சிரமங்களும் நீங்கும்.
பழைய தவறுகளை இப்பொழுது திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எளிதில் முடியும் என எதிர்பார்த்து சென்ற சில வேலைகள் இழுபறியாயினாலும் முடியவும் காண்பீங்க. தாழ்வு மனப்பான்மையின்றி செயல்படுவதும் நல்லது. சகோதரர்களிடத்தில் அலைச்சல்களும் இருக்கும். வரவுக்கு மீறிய செலவுகளும் இருக்கத்தங்க செய்யும். வியாபாரம் தொடர்பான முதலீடுகள் குறித்த முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். உத்தியோகத்துல ஆர்வமும் அதிகரிக்கும். இன்று உங்களுக்கு ஒரு சுறுசுறுப்பான நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகளும் ஏற்பட்டு நீங்கும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கும். தாய் வழியில செலவுகளும் ஏற்படலாம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கவும் செய்வீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு ஒரு உகந்த நாள் என்றும் கூறலாம். புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். பணியிட சூழல்கள் சாதகமாகவும் இருக்கும். பணிகள்ல எந்த விதமான இடையூறுகளும் இல்லாமல் வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. உடன் இருப்பவர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. குடும்பத்துல நடைபெற இருக்கின்ற முக்கியமான நிகழ்ச்சி பற்றி உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான உரையாடல்களும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தினருடன் அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதியில இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. சில செலவுகள் குறித்து அவ்வப்பொழுது பய உணர்வுகளும் ஏற்படலாங்க. பிள்ளைகளுடைய எதிர்காலம் சம்பந்தமாக சேமிப்பு கணக்குகளை துவக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். நிதிநிலையை சீர்படுத்தவும் செய்வீங்க. வியாபாரத்துல வருமானமும் இருக்குங்க. பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சாமர்த்தியமாக பேசி புதிய வாடிக்கையாளர்களை சம்பாதிக்கவும் செய்வீங்க. ரியல் எஸ்டேட் தொழில கவனமாக இருப்பதும் நல்லது. பங்குச்சந்தை வியாபாரத்துல நீங்கள் நினைத்ததை விட நல்ல லாபத்தையும் பார்த்துவிடலாம். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். உறவினர்களுக்காக வேண்டிய பண உதவிகளும் செய்வீங்க. காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் குறித்து தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமணத்திற்கு நல்ல வரனாகவும் தேடி வரலாம். விற்பனையில முன்னேற்றமும் இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. அரசியல் செல்வாக்கு உள்ள ஒருவருடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று சில திட்டங்களை தடையில்லாமல் முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசாங்க வேலையில இருக்கிறவங்க சில அதிரடியான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலையில இருந்து வந்த சோம்பேறித்தனமான போக்கும் மாறுங்க. சுறுசுறுப்பாகவும் பரபரப்பாகவும் செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதே சமயத்துல சொன்ன சொல்லையும் காப்பாற்றவும் செய்வீங்க. உங்களிடத்துல பழகும் நண்பர்கள் ஒருவருடைய பலம் மற்றும் பலவீனத்தை உணர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல சில மாற்றங்களையும் செய்து லாபத்தையும் ஈட்டவும் செய்வீங்க. உத்தியோகத்துல மூத்த அதிகாரிகள் கிட்ட இருந்து முக்கியமான அறிவுரைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடமை உணர்வுடனும் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதில உற்சாகமும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் இருக்கும். தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவுகளும் இருக்கும். உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியமும் மேம்படும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களுடைய வருகையினால சில செலவுகளும் இருக்கும். அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். என்று குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் மும்முரமாகவும் இருப்பீங்க. பணியிடத்திலும் சரி குடும்பத்திலும் சரி வேலை பளு அதிகமாக தங்க இருக்கும். மன அழுத்தங்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். பணம் தொடர்பாக சில முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதையும் சமாளிக்கும் தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. பெற்றோருடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. அலுவலக பணிகள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். விலகி இருந்தவர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. கடன் தொடர்பான பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். வியாபாரத்துல ஒத்துழைப்புகளும் இருக்கும். மகிழ்ச்சி நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். சில செலவுகளினால கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க.
எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணையின் வழியில செலவுகளும் ஏற்படலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சமநிலையோடும் உணர்வீங்க. அனைத்து விஷயங்களிலுமே நீங்க ஈடுபாட்டுடனும் இருப்பீங்க. பணியிடத்துல முன்னேற்றமான சூழலும் இருக்கும். புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். திருமண உறவிலை என்று உங்கள் துணையிடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில நல்லுறவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்குங்க. கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்குங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று நீங்க மகிழ்ச்சியாகவும் வேலைகளை செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்று சந்தை நிலவரங்களுக்கு ஏற்ப உற்பத்தியை பெருக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல புதிய யுத்திகளை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதற்கு உடன் பணிபுரிபவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். நண்பர்களுடன் சேர்ந்து கூட்டு தொழில் செய்வதற்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். இன்று எந்த ஒரு வேலையையும் தள்ளி போடவும் வேண்டாங்க. இன்றைக்கே முடித்து விடுவதும் நல்லதுதாங்க. உங்களுடைய முயற்சிகள் உங்களுக்கு என்ற லாபத்தையும் தருவதாகவும் இருக்கும். சிறு வியாபாரிகளுக்கு நல்ல லாபமும் உண்டாகும். ரியல் எஸ்டேட் தொழிலை சீராக நடத்தவும் செய்வீங்க. கணவன் மனைவி இருவருக்குமே இடையில இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். நீண்ட நாட்களுக்கு முன்பு வாங்கிய கடன்களை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் ஊக்கத்துடனும் செயல்படுவீங்க. அலைச்சல்கள் அதிகமாக தங்க இருக்கும். ஆனாலும் ஆதாயமும் உண்டாகும். வீட்டுல மங்களகரமான நிகழ்ச்சிகளும் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்க வேலையில இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். வாகனங்களை மகிழ்ச்சியுடன் வாங்கவும் செய்வீங்க. கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கி இன்று சுமூகமான போக்கிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலையில சில பிரச்சனைகளை இன்று சமாளிக்கவும் செய்வீங்க. குடும்பத்துல இருந்து வந்த கூச்சல் குழப்பங்களும் நீங்கும். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். வியாபாரத்துல சில சூட்சமங்களை அறிந்தும் கொள்வீங்க. உத்தியோகத்துல மேலதிகாரிகளுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். என்று மனதில தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். எடுத்த காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்கவும் செய்வீங்க. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். தந்தை வழி உறவினர்கள் கேட்கின்ற உதவிகளை செய்தும் தருவீங்க. முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலகத்துல உங்களை பற்றி அவதூறாக பேசியவர்கள் இப்பொழுது விலகி சென்றும் விடுவாங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். மாணவர்களுக்கு முன்னேற்றமும் இருக்கும். வேலையில உங்களுடைய திறமையையும் கடின உழைப்பையும் காட்டவும் செய்வீங்க. சமூக பணிகள்ல ஆர்வத்துடன் ஈடுபடவும் செய்வீங்க. இது உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். மன அமைதியையும் ஏற்படுத்தும். வீடு மனை தொடர்பான விஷயங்கள்ல இருந்து வந்த மன வருத்தங்களும் நீங்கும். பண பரிவர்த்தனை விஷயங்கள்ல கவனமாகவும் இருங்க. சூழ்நிலைகளை அறிந்து பேசுவதும் நல்லது. பூர்வீக சொத்துக்களினால விரயங்களும் ஏற்படலாம். பயணங்களின் மூலம் புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அதிகார பதவியில இருப்பவர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். பணிபுரியும் இடத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். சில சவாலான விஷயங்கள்ல ஆர்வத்தையும் காட்டுவீங்க. வாடிக்கையாளர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. என்று வரவு நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாவிஷ்ணுவை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையின் வழியில பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விரயங்களும் ஏற்படலாம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதுல ஆர்வத்துடனும் இருப்பீங்க. சில மாற்றங்களையும் செய்வீங்க. மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது இன்று கனிவாக பேசுவதும் நல்லது. தியானம் மற்றும் யோகா போன்றவற்றை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கடின உழைப்பின் காரணமாக உங்களுடைய முயற்சியில வெற்றியையும் காணலாம். உங்களுடைய படைப்பாற்றல் திறனும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நல்ல திட்டமிடுதல்களில் ஈடுபடவும் செய்வீங்க. வேலைகளை எல்லாமே சிறப்பாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல சமநிலையான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. உறவில திருப்தியும் காணப்படும்.
எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கூடுதல் செலவுகளும் இருக்குங்க. ஆனாலும் இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு மன அழுத்தங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனால மன அமைதியை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. ரிலாக்ஸாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். இதனை சாதுரியமாக சமாளிக்கவும் செய்வீங்க. இரவு நேர பயணங்களின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. நில பிரச்சனைகள்ல உறவினர்கள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லதுதாங்க. இன்று மனைவி மக்களினால நிம்மதியாகவும் உணர்வீங்க. பிள்ளைகளிடத்துல மகிழ்ச்சியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று வாகன பழுதுகளினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். சில செலவுகளும் இதனால ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தேவையற்ற பஞ்சாயத்துக்கள்ல ஈடுபடவும் வேண்டாங்க. இதுல உறவினர்களுக்கு எதிராக நீங்க பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணம் நகை வாங்கி தருவதில் கவனமாகவும் இருங்க. இன்று தேவையற்ற வம்பு வழக்குகள்ல ஈடுபடவும் வேண்டாங்க. இதனால உங்களுக்கு மகிழ்ச்சி கெடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அலைச்சல்களும் இருக்கும். ஆனாலும் அதற்கான ஆதாயத்தையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை விஷயமாக செல்லக்கூடிய வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு ஆதாயத்தை தருவதாகவும் இருக்கும். அடுக்கடுக்கான வேலைகள் இருந்தாலுமே இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. குடும்பத்தில் உள்ளவர்களுடன் வளைந்து கொடுத்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த இழப்புகளை எல்லாமே சரி செய்தும் விடுவீங்க. உத்தியோகத்துல சின்ன சின்ன இடர்பாடுகளை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். பொறுமை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். பிற்பகலுக்கு மேல தொடங்குகின்ற முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். பிள்ளைகளுடைய வகையில சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சகோதரர்களினால செலவுகளும் ஏற்படலாம். சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட லாபம் நல்லபடியாகவும் இருக்கும். இன்று புதிய வேலை தொடங்க நினைப்பவர்களுக்கு ஒரு சாதகமான சூழலும் இருக்குங்க. புதிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திட்டங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. பேச்சுக்களை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. குடும்பத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியம் குறித்து கவலைகளும் ஏற்படலாம். அவர்களுடைய ஆரோக்கியத்துல அக்கறையாகவும் இருப்பீங்க. தடைப்பட்ட பணிகளையும் செய்து முடிக்கக்கூடிய ஆர்வத்துடனும் இருப்பீங்க. எதிர்பார்த்த சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சில வியூகங்களை அமைத்தும் செயல்படுவீங்க. உழைப்பிற்கு உண்டான மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆன்மீக பணிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. சிக்கல்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கமும் உண்டாகும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 7:17 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கவும் செய்யலாம். நீங்கள் மேற்கொள்கின்ற வேலைகள் இப்பொழுது பயனுள்ளதாகவும் இருக்கும். மந்திரங்கள் கூறுவது போன்றவைகள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். திருப்தியாகவும் உணர்வீங்க. பணிகளை திட்டமிட்டு ஒழுங்கமைத்து மேற்கொள்வதும் நல்லது. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனதுல சின்ன சின்ன குழப்பங்களும் இருக்கத்தாங்க செய்யும். உங்கள் துணை இடத்துல நேர்மறையான உணர்வுகளை வெளிப்படுத்துவதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல நல்லுறவை பராமரிப்பதும் நல்லது. நம்பிக்கையான உணர்வுகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணத்தை கையாளும் பொழுது கவனமான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. பணத்தை செலவு செய்யும் பொழுதும் கவனமாகவும் இருங்க. விரய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்காக கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. சில அலைச்சல்களும் இருக்கத்தாங்க செய்யும். 1-2 வேலைகளை ஒன்றிற்கு 2 முறை அலைந்து தெரிந்து தாங்க முடிக்க வேண்டியதும் இருக்கும். இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. ஆனால் சில வேலைகள்ல நீங்க விடாப்பிடியாக செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதுல மட்டும் கவனமாகவும் இருங்க. சிக்கல்களும் நீங்கும். தொழில் துறையில இருந்து வந்த போட்டிகளை எல்லாமே சமாளிக்கவும் செய்வீங்க. சுற்றி இருப்பவர்களை பற்றி அறிந்து கொண்டு பேசுவதும் நல்லது. சிலருக்கு கால்வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்காக மருத்துவ ஆலோசனைகளை பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. பெற்றோர்களிடத்துல இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். பணவரவுல இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். இதனால சில தடுமாற்றங்களும் நீங்கும். என்று நிதானமாக நடந்தும் கொள்வீங்க. தேக ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு சிக்கல்களும் நீங்கி நிம்மதி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம்.
சில கடினமான வேலைகளை உங்களுடைய மேற்பார்வையிலேயே முடிப்பதும் நல்லது. மற்றவர்களை நம்பி ஒப்படைத்து விடவும் வேண்டாங்க. கண்ணும் கருத்துமாக முடிக்கவும் செய்வீங்க. கல்யாண பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். சகோதரர்களுடைய வகையில நன்மைகளும் உண்டாகும். உங்களுடைய தாயாரின் உடல் ஆரோக்கியம் சீராகவும் இருக்கும். வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்களினால லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல சில புதிய தந்திரங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். பிற்பகலுக்கு மேல பிள்ளைகள் பிடிவாதம் பிடிக்கவும் செய்வாங்க. விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. வெளியிடங்கள்ல சாப்பிடுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். நிர்வாகத்திடம் எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். இன்று ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாம். வாழ்க்கை துணையிடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். குடும்பத்திலும் சரி பணியிடத்திலும் சரி பேச்சுக்கள்ல இனிமையை கடைபிடிப்பதும் நல்லது. பிடிவாதமான பேச்சுக்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வாக்குவாதங்களையும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. தற்பெருமை சார்ந்த விஷயங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. சில பணிகள்ல அலைச்சல்களும் இருக்கும். புதிய முயற்சிகள்ல ஆலோசனைகளை பெற்று செய்வதும் நல்லது. ஏதிலும் என்ற திருப்தியான சூழ்நிலைகளுடனும் இருப்பீங்க. வாக்குறுதிகளை அளிக்கும் பொழுது சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுவதும் நல்லது. விலை உயர்ந்த பொருட்கள்ல கவனமாகவும் இருங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அமைதியான நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கும். வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு திருப்தியான நாள் என்றும் கூறலாம். மகான்களுடைய தரிசனங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று கவனமுடன் இருப்பதும் நல்லது. மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் கூடுதலான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய முயற்சிகளில் வெற்றியும் பெற்றுவிடுவீங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். இன்று சுறுசுறுப்பாகவும் உணர்வீங்க. பணியிடத்துல சாதகமான சூழ்நிலைகளும் இருக்கும். இன்று பணிகளை மகிழ்ச்சியுடனும் மேற்கொள்ளவும் செய்வீங்க. சில கடினமான வேலைகளையும் திட்டமிட்டு எளிமையாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்கள் துணை இடத்துல இனிமையாகவும் பேசுவீங்க. உங்கள் துணையை மகிழ்விக்கவும் செய்வீங்க. இதனால் நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் நன்றாகவும் இருக்குங்க. இன்று தேவையற்ற விரைய செலவுகள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. கையில் உள்ள பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று நல்ல தேக ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. வருமானம் போதிய அளவிற்கும் இருக்குங்க. வியாபாரத்தை பெருக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழிலை விரிவுபடுத்துவதற்கான திட்டமிடுதல்களில் ஈடுபடவும் செய்வீங்க. வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்கல்களும் தீரும். வருமானத்தை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பார்த்த ஒரு வேலைகள் தானாகவே நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மன நிம்மதியையும் உண்டாக்கும். அரசு துறையில வேலை பார்ப்பவர்களுக்கு மதிப்பு மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களோடு இருந்து வந்த சொத்து பிரச்சனைகளை எல்லாமே சுமூகமாக பேசி தீர்த்தும் கொள்வீங்க. மனைவி பிள்ளைகள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. அவர்களிடத்துல பிரியமாகவும் நடந்தும் கொள்வீங்க. குடும்ப நிர்வாகம் நல்லபடியாகவும் இருக்குங்க. கணவன் மனைவி உறவு சிறப்பாகவும் இருக்கும். பணப்புழக்கம் நல்லபடியாக தங்க இருக்கும். அதிகார பதவியில இருப்பவர்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். உறவினர்கள் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. வழக்குகள் சாதகமாகவும் அமையும். வியாபாரத்துல வரவு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடலாங்க. ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். மனதில தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளை காலையிலேயே தொடங்குவதும் நல்லது. சாதகமாகவும் முடியும். வாழ்க்கை துணையின் வழியில எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்களினால ஆதாயமும் உண்டாகும். பிற்பகலுக்கு மேல உங்கள் பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. உங்கள் தாயின் தேவைகளுக்கு ஏற்ப செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். அலுவலகத்துல வழக்கமான போக்கும் காணப்படும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். திட்டமிட்டு இருந்த செயல்கள்ல வெற்றியையும் பெற்றுவிடலாம். இதன் மூலமாக மனம் மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. தொழில் தொடர்பாக பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பண முதலீடுகளும் செய்வீங்க. சாதகமாகவும் அமையும். ஆன்மீக பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிக்கலான நேரத்துல நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பாராத சில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். மறதி சார்ந்த பிரச்சனைகளும் குறையும். புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதளவுல இருந்து வந்த கவலைகளும் குறையும்.
மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களுக்கு இடையே அனுசரித்து செல்வதும் நல்லது. புதிய விஷயங்கள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். பேச்சு வன்மையினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். எதிர்ப்பு நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் குறையும். அவசரமான முடிவுகள் எடுப்பதை தவிர்த்தும் கொள்ளுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகளும் குறையும். எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அனுகூலமான நாள் என்றும் கூறலாங்க. வாழ்க்கை துணையிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாங்க. சில மறக்க முடியாத தருணங்களை அனுபவிக்கவும் செய்வீங்க. சவாலான வேலைகளையும் எளிமையாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய திறமையின் மூலமாக சிறப்பாக பணியாற்றவும் செய்வீங்க. சில கடினமான வேலைகளையும் எளிமையாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணையிடத்துல உற்சாகமான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. நெருங்கிய நண்பர்களுடைய திருமண விசேஷங்கள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இருவருக்கும் இடையில மகிழ்ச்சியான உரையாடல்களும் நடைபெறும். நிதிநிலை திருப்திகரமாகவும் இருக்கும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய எதிர்காலத்திற்காக இதனை பயன்படுத்தியும் கொள்ளலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. பணிச்சுமை என்று அதிகமாக தங்க இருக்கும். இது தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும். அதற்கு ஏற்ப ஊதியத்தையும் பெற்றுவிடலாம். குடும்ப செலவுகளை சமாளிக்கவும் செய்வீங்க. வருமானத்தை பெருக்கவும் செய்வீங்க. ஒரு முறைக்கு 2 முறை அலைந்து திரிந்து தாங்க அரசாங்க வேலைகளை முடிக்க வேண்டியதும் இருக்கும். இன்று வேலைகளுக்காக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாகவும் எடுத்தும் கொள்வீங்க. குடும்ப விஷயங்களை கவனமாக பேசி தீர்ப்பதும் நல்லது. கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் குறையும். வேலை இடத்துல இருந்து வந்த பொறுப்புகளும் குறையும். மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. வியாபார யுத்திகளினால லாபத்தை காணவும் செய்வீங்க. சில குடும்ப பிரச்சனைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. இதனால மன அமைதியும் உண்டாகும். நினைத்த காரியங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில செலவுகளும் இருக்கும். வேலை இடத்துல இருந்து வந்த சிரமங்களும் நீங்கும். இன்று குடும்ப வருமானத்தை பெருக்குவதற்காக சில முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. சிலருக்கு ஓவர் டைம் பார்ப்பதற்கான வாய்ப்புகளும் கூடி வரலாம். வெளியூர்ல இருந்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். அக்கம் பக்கம் வீட்டாருடைய ஆதரவுகளும் இருக்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல புதிய வாடிக்கையாளர்களும் தேடி வருவாங்க. புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். மற்றவர்களுக்கு உங்களுடைய வேலைகள் ஒரு உதாரணமாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லதுதாங்க. உங்கள் தாய் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்க அதிகாரிகள் கிட்ட பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. அலுவலகத்துல சக ஊழியர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். வியாபாரத்துல பங்குதாரர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று வீடு, மனை, நிலங்கள் போன்றவைகள் வாங்குவதில் இருந்து வந்த நீதிமன்ற வழக்குகள்ல வெற்றியும் பெற்றுவிடலாம். சட்ட சிக்கல்களும் தீரும். இது தொடர்பான மூலங்கள்ல இருந்து லாபத்தையும் பெற்றுவிடலாம். குடும்ப உறுப்பினர்களிடத்துல கவனமாகவும் பேசுங்க. அக்கம் பக்கம் வீட்டாரிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. சில கடினமான சூழ்நிலைகள்ல பெரியவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். புதிய தொழிலை தொடங்க நினைப்பவர்களுக்கு சாதகமான நாள் என்றும் கூறலாம். சுபகாரியங்கள் தொடர்பான முயற்சிகள் கைகூடியும் வரும். இழுபறியாக இருந்து வந்த சில தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியம் சீராகவும் இருக்கும். பயணங்கள்ல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். தந்தையின் வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். நெருக்கமானவர்களினால ஆதாயமும் உண்டாகும். எடுத்து செல்லும் உடைமைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. பழக்க வழக்கங்கள்ல மாற்றங்களும் இருக்கும். இப்பொழுது வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு ஒரு உகந்த நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய செயல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. செயல்கள்ல திட்டமிடுதல்களுடன் இருப்பதும் நல்லது தாங்க. இதன் மூலம் வெற்றியையும் பெற்றுவிடலாம். சக பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். பொறுமையுடன் தொடர்ந்து செயலாற்றுவதும் நல்லது. திருமண உறவிலை என்ற கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். பிரச்சனைகள்ல இருந்து சமாளிக்கவும் செய்வீங்க. நல்ல புரிந்துணர்வுகளையும் நல்லிணக்கத்தையும் ஏற்படுத்திக் கொள்ளவும் முடியும். நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. பணப்புழக்கத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. செலவுகளும் இருக்கத்தங்க செய்யும். சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு பதட்டங்களும் ஏற்படலாம். தேவையற்ற பதட்டங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. மன அழுத்தங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். சில அவசியமில்லாத செலவுகளும் ஏற்படலாங்க. மற்றவர்களுடைய வேலைகளுக்காக நீங்கள் செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கலாம். இதனால இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. தேவைதானா என்பதை அறிந்து செய்வதும் நல்லது. என்று நல்ல வேலைகளை பார்த்தாலுமே மேலதிகாரிகள் கிட்ட நற்பெயரை பெறுவது என்பது சிரமமாகவும் இருக்கும். பணத்தின் மதிப்பை நன்கு அறிந்து செய்வதும் நல்லது. சில தேவையற்ற இடையூறுகள்ல இருந்து விலகி சென்றும் விடுவீங்க. பூர்வீக சொத்துக்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகளும் நடைபெறலாம். நெருங்கிய உறவினர்களும் உங்களை தேடி வந்தும் பேசுவாங்க. மனைவியினுடைய அனுசரணையான போக்கினால மன நிம்மதியாகவும் உணர்வீங்க. பிள்ளைகளும் பெற்றோருடைய நிலைமை அறிந்து நடந்தும் கொள்வாங்க. பொறுப்புடனும் நடந்து கொள்வாங்க. ஆன்லைன் வியாபாரம் சிறப்பாகவும் நடைபெறுங்க. சில நன்மைகளும் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவர் உங்களையே தேடி வந்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்கள் தாயாருடன் ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். பண பற்றாக்குறைகள் நீடித்தாலுமே கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சில அதிரடியான செயல்களினால போட்டிகளை சமாளிக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அமைதியும் இருக்கும். உழைப்பால் உயரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். தெய்வ பிரார்த்தனைகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேர்வதற்கு சிறு தாமதங்களும் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் இருக்கும். சகோதரர்களுடைய வகையில ஆதாயமும் உண்டாகும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. அலுவலகத்துல உங்களுடைய பணிகளை மற்றவர்களை நம்பி ஒப்படைக்கவும் வேண்டாம். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். இன்று சற்று தொந்தரவுகளும் இருக்கத்தங்க செய்யும். உங்களை யாராவது சீண்டி பார்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். இன்று சில மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு புத்துணர்ச்சியை தருவதாகவும் இருக்கும். சில கடினமான நேரங்கள்ல உங்களுடைய நண்பர்களுடைய பேச்சுக்கள் உங்களுக்கு ஆறுதலையும் தருவதாகவும் இருக்கும். எதிர்காலம் சார்ந்த புதிய வியூகங்களை அமைக்கவும் செய்வீங்க. நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். குழந்தைகளுடைய கல்வி குறித்த எண்ணங்களும் மேம்படலாம். வியாபாரம் தொடர்பான பணிகள்ல பொறுமையை காப்பதும் நல்லது. பயனற்ற செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. சக ஊழியர்களினால அலைச்சல்களும் இருக்கும். மனதில புதுவிதமான கனவுகளும் பிறக்கும். கலைப்பணிகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். தன்னம்பிக்கை நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. சகோதரர்களுடைய வகையில செலவுகளும் ஏற்படலாம். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய கனவுகளும் பிறக்கும். புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சவால்கள் நிறைந்த நாள் என்றும் கூறலாங்க. சில சாதகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வழக்கமான பணிகளையும் மேற்கொள்ளும் பொழுதும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது நிதானத்துடன் இருப்பதும் நல்லது தாங்க. மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. பணியின் பொழுது தவறுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இத்தகைய சூழ்நிலைகளை சமாளிப்பதை சற்று பொறுமையாகவும் இருப்பதும் நல்லது. சக பணியாளர்கள் கிட்ட அமைதியான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது தாங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான உறவை பராமரிப்பதும் நல்லது. நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. உறவில நல்லிணக்கமும் காணப்படும். நல்ல புரிந்துணர்வுகளை பராமரிக்கவும் முடியும். நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. செலவுகள் சற்று அதிகமாக தங்க இருக்கும். பண விரயங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சின்ன சின்ன பதட்டங்களும் இருக்குங்க. கால்வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. புத்திசாலித்தனமாக செயல்பட்டு உங்களுடைய வருமானத்தை பெருக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
பிள்ளைகளிடத்துல மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவர்களுடைய ஆசைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. சொந்த முயற்சியினால சில பிரச்சனைகளை தாண்டி வந்து விடுவீங்க. கொடுத்த வாக்குறுதிகளை சிரமப்பட்டாவது காப்பாற்றவும் செய்வீங்க. சில சங்கடங்களுக்கு இடையே குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளும் வீட்டுல நடைபெறலாம். உங்களுக்கு நெருக்கமான உறவினர்கள் கிட்ட இருந்து கேட்ட உதவிகளும் தட்டாமலும் கிடைக்கவும் பெறுவீங்க. இதனை நல்ல முறையில பயன்படுத்தியும் கொள்ளலாம். கடந்த கால நெருக்கடிகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. எதிர்பார்த்த நன்மைகளும் கிடைக்க பெறுவீங்க. கட்டுமான துறையில இருக்கின்றவர்களுக்கு வருமானத்தை பெருக்குவதற்கான நல்ல வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. மனைவி பிள்ளைகள் இடத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பிள்ளைகளுடைய கோபங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். அவர்களிடத்துல அனுசரணையாக செல்வதும் நல்லது. உத்தியோகத்துல சில பலமான அடித்தளத்தை அமைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கூடுதலான வேலைகள் இருந்தாலுமே இது உங்களுக்கு எதிர்காலத்திற்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். குடும்பத்தினருடன் கலந்தாலோசித்து பழைய பிரச்சனைகளுக்கு முக்கியமான தீர்வையும் காண்பீங்க. அரசால் ஆதாயமும் உண்டாகும். பிரபலங்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. வியாபாரத்துல பழைய சரக்குகளை விற்று தீர்க்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய கருத்துக்களுக்கு ஆதரவுகளும் அதிகரிக்கும். நினைத்தது நினைத்தபடி முடிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். காலையில வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் ஈடுபடுவதும் நல்லது. பிற்பகலுக்கு மேல மனதில் உற்சாகமும் இருக்கும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் செயல்படுவீங்க. தாய்வழி உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். சிலருக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல உற்சாகமான போக்கும் இருக்கும். வியாபாரம் என்று நல்லபடியாகவும் நடைபெறும். சில மகிழ்ச்சியான சம்பவங்களும் வீட்டில் நடைபெறலாம். இன்று நீங்கள் மன அழுத்தங்கள் நீங்கி உற்சாகத்துடனும் இருப்பீங்க. அதே சமயத்துல தேவையற்ற விஷயங்களுக்கு மனசஞ்சலத்தை ஏற்படுத்திக் கொள்ளவும் வேண்டாங்க. பய உணர்வுகளும் நீங்கும். திருமண உறவில மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. சில செலவுகளினால சேமிப்புகள் குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வழக்குகள்ல சாதகமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல ஒத்துழைப்புகளும் மேம்படும். வருமானம் தொடர்பான விஷயங்கள்ல திருப்தியாகவும் உணர்வீங்க. பெரியவர்களுடைய ஆலோசனைகள் தெளிவினை ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். வீடு வாகனங்களை எல்லாமே சீர் செய்து விடுவீங்க. வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகளும் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்தில முன்னேற்றமும் உண்டாகும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு திருப்திகரமான நாள் என்றும் கூறலாம். பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சீரான பலன்களை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்று நீங்கள் புத்துணர்ச்சியுடனும் காணப்படுவீங்க. சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியை பொறுத்தளவிற்கு முன்னேற்றமான பலன்களும் இருக்கும். உங்கள் கீழ் பணிபுரிபவர்கள் கிட்ட நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். இனிமையாகவும் பேசுவீங்க. இதனால் இருவருக்கும் இடையில உறவு பிணைப்பு நல்லபடியாகவும் இருக்கும். நிதிநிலை சீராகவும் இருக்கும். சேமிக்கின்ற பழக்கத்தை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. சில தேவையான முயற்சிகளை நீங்களே மேற்கொள்ளவும் செய்வீங்க. சில சொந்த முயற்சியினால சில சாதகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று வருமானத்தை தடையின்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில் துறைகள்ல மேன்மையும் உண்டாகும். லாபத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முதலீடுகளும் செய்வீங்க. கமிஷன் வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றமும் உண்டாகும். கூட்டாளிகளுடைய உதவிகளும் இருக்கும். பங்குச்சந்தை வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறுங்க. மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறும். அசையா சொத்துக்கள்ல முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசு துறை பணியாளர்கள் சிறப்பான பெயரையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல கணிசமான லாபத்தையும் பெற்றுவிடலாம். உங்களை புரிந்து கொள்ளாமல் நடந்து கொண்ட ஒருவர் இப்பொழுது உங்களுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க. தொழில இருந்து வந்த தடைகளும் நீங்கும். கணவன் மனைவி இருவரும் ஒருவரையொருவர் அனுசரித்தும் செல்வீங்க. வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த சிக்கல்களும் நீங்கும். கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காண்பீங்க. இன்று மன நிம்மதியுடன் உணர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தோற்றப்பொழிவும் அதிகரிக்கும். வரவேண்டிய பணமும் கைக்கு வந்து சேரும். எதிர்பார்த்த உதவிகளும் தக்க சமயத்துல கிடைக்கவும் பெறுவீங்க.
வியாபாரத்துல புதிய முதலீடுகளும் செய்வீங்க. உத்தியோகத்துல அனைவராலும் மதிக்கவும் காண்பீங்க. புத்துணர்ச்சி பெருகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். எதிர்பார்த்து இருந்து வந்த பணமும் கைக்கு வந்து சேருங்க. சில திடீர் செலவுகளும் ஏற்படலாம். அரசாங்க வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். இழுபறியாக இருந்து வந்த வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. வாழ்க்கை துணையின் மூலமாக எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரித்தாலும் சலித்துக் கொள்ளாமல் முடித்தும் விடுவீங்க. பாராட்டுகளையும் பெற்று விடுவீங்க. வியாபாரத்துல சில செலவுகளும் இருக்கத்தங்க செய்யும். இன்று நீங்கள் செய்யக்கூடிய தொழிலை விரிவுபடுத்த நினைப்பவர்களுக்கு சாதகமான சூழலும் உண்டாகும். இது தொடர்பான பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். வணிகம் தொடர்பான விஷயங்கள்ல முன்னேற்றமும் உண்டாகும். பெற்றோர் மற்றும் உடன் பிறந்தவர்களுடைய முழு ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணையிடத்துல இருந்து வந்த எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். தைரியமாக சில முடிவுகளையும் எடுக்கலாம். நிலுவையில இருந்து வந்த வியாபார சரக்குகளை விற்று தீர்க்கவும் செய்வீங்க. பணவரவு திருப்திகரமாகவும் இருக்கும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. விளையாட்டு விஷயங்கள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். எதிலும் என்று பகுத்தறிந்து செயல்படுவதும் நல்லது. திட்டமிட்ட பணிகளும் நிறைவேறும். முயற்சிகள் முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமும் உண்டாகும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாம். உறவினர்களுடைய வருகையினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய எண்ணங்களும் நிறைவேறும். வாழ்க்கை துணையினால சில செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சில பதட்டமான மனநிலையுடனும் இருப்பீங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அன்றாட செயல்களையும் மேற்கொள்ளும் பொழுது கண்ணும் கருத்துப்பாக இருப்பதும் நல்லது. குறித்த நேரத்தில் வேலைகளை முடிப்பது என்பது சற்று கடினமாகவும் இருக்கும். உங்களுடைய பணிகளை முடிப்பதில் சிறு தாமதங்களும் ஏற்படலாம். திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே ஏதாவது தவறான புரிந்துணர்வுகளும் ஏற்படலாங்க. சூடான விவாதங்களும் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உறவுல மகிழ்ச்சியையும் அமைதியின்மையையும் ஏற்படுத்தலாங்க. கவனமாக பேசுவதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சில செலவுகளும் இருக்கத்தங்க செய்யும். உங்களுடைய குடும்பத்தினருக்காக சில கூடுதல் செலவுகளும் ஏற்படலாம். இது உங்களுக்கு சங்கடத்தையும் ஏற்படுத்தலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு திருப்திகரமாகவும் உணர்வீங்க. கால்வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாங்க. சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. வீட்டிலும் சரி வெளியிலும் சரி உங்களுடைய புகழும் கௌரவமும் அதிகரிக்கவும் காண்பீங்க. உறவினர்கள் கூட பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வேலைகளும் இருக்கும். தொழில எதிர்பாராத வெற்றியையும் பெற்றுவிடலாம். எதிரிகள் கூட வியக்க வைக்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வேலைகளும் இருக்கும். வியாபாரத்துல புதிய யுத்திகளை கையாளவும் செய்வீங்க. வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கமிஷன் வியாபாரத்துல லாபத்தையும் பெற்றுவிடலாம். உறவினர்களுடைய ஒத்துழைப்பினால முக்கியமான பிரச்சனைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. பிள்ளைகளும் உங்களுடைய மனமறிந்தும் நடந்தும் கொள்வாங்க. மனைவியினுடைய ஆறுதல்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. திருமண பேச்சுவார்த்தைகளும் சுலபமாகவும் முடியும். தொழிலுக்காக நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களுடைய வழியில ஆதாயமும் உண்டாகும். அலைச்சல்களினால சற்று சோர்வும் ஏற்படலாம். சிலருக்கு நிலையான வேலையும் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனதில் அவ்வப்பொழுது இனம் புரியாத பய உணர்வுகளும் ஏற்படலாம். சிலருடைய தவறுகளை சுட்டிக்காட்டுவதன் மூலமாக சச்சரவுகளை சிக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. மற்றவர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல அதிகாரிகளை பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். விழிப்புடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாளாகவும் இருக்கும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். உங்களுடைய பொறுப்புகளை உங்கள் வாழ்க்கை துணை பகிர்ந்து கொள்வது ஆறுதலையும் ஏற்படுத்தும். வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்க வேலைகள் இழுபறியானாலும் முடியவும் காண்பீங்க. அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அதிகாரிகள் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வாங்க. வியாபாரம் என்று நல்லபடியாகவும் நடைபெறும். ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். தொழில் தொடர்பாக நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். வாழ்க்கை துணையிடத்துல ஆரோக்கியமான விவாதங்களும் நடைபெறும். குடும்பத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். என்ற எல்லா விஷயங்களையுமே நிதானத்துடன் செய்வதும் நல்லது. வரவுகள்ல இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். சுபகாரியங்கள் சார்ந்த முயற்சிகள் கைகூடியும் வரும். வெளிவட்டார நட்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல மேன்மையும் உண்டாகும். நீண்ட நாட்களாக தடைப்பட்டு இருந்த தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
மனதில் இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கி தெளிவும் உண்டாகும். வியாபாரத்துல திருப்திகரமான சூழலும் உண்டாகும். முயற்சி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்களும் நீங்கும். விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையும் உண்டாகும். முக்கியமான விஷயங்கள்ல முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு திருப்திகரமான நாள் என்றும் கூறலாம். தந்தை இடத்துல எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பலன்கள் கலந்தே காணப்படும். எல்லா விஷயங்களிலுமே பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. இதன் மூலமாக வெற்றியையும் பெற்றுவிடலாம். பணியில கவனக்குறைவுகள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. நீங்கள் மேற்கொள்கின்ற பணிகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. உங்கள் துணையின் விருப்பப்படியும் நடந்தும் கொள்வீங்க. சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பண வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களால் முடிந்த அளவிற்கு சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு முதுகு வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். மன அமைதியை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. தொழில்ல முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்குங்க. சில விஷயங்கள்ல உங்களுடைய வேலைகளை நீங்களே மேற்கொள்வதும் நல்லதுதாங்க. யாரையும் நம்பி ஒப்படைக்கவும் வேண்டாங்க. இதனால இழுபறிகளும் ஏற்படலாம். வேலை இடத்துல மேலதிகாரிகள் கிட்ட இருந்து ஏதாவது ஒரு குடைச்சல்களும் இருக்கத்தாங்க செய்யும். அரசு பணியாளர்களுக்கு அழுத்தங்களும் டென்ஷன்களும் அதிகமாகவும் இருக்கும். தனியார் துறை ஊழியர்களுக்கு சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்குங்க. இன்று நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்த பொறுப்புகளும் தாமதமாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்களுக்காக உதவிகளும் செய்வீங்க. மனைவி இடத்துல ஏதாவது ஒரு குழப்பத்தினை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே புரிந்துணர்வுகள்ல பாதிப்புகளும் ஏற்படலாம். குடும்பத்தினருடன் சேர்ந்து இருக்கக்கூடிய நேரம் என்று குறைவாகவும் இருக்கும். என்று கல்வியில பிள்ளைகள் இடத்துல அதிக அக்கறையுடனும் இருப்பீங்க. எளிதில முடிக்கக்கூடிய சில விஷயங்கள்ல இழுபறிகளும் ஏற்பட்டு தங்க நீங்கும். மாணவர்களுக்கு கல்வியில கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. தேவையற்ற மன சஞ்சலங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். எதிர்மறையான எண்ணங்களும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல அவசர முடிவுகள் எடுக்கவும் வேண்டாம். உத்தியோகத்துல சக ஊழியர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். தடைகளையும் தாண்டி முன்னேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். எடுத்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். சிலருக்கு சகோதரர்களினால எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. தெய்வ பணிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. தந்தையின் விருப்பத்தை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். உற்சாகத்துடனும் காணப்படுவீங்க. வியாபாரத்துல பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். லாபத்தையும் பெற்றுவிடலாம். என்று சில சோதனைகளையும் சாதனைகளாக மாற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. தொழில் தொடர்பாக சின்ன சின்ன தொந்தரவுகளும் இருக்க தங்க செய்யும். உங்கள் அன்பிற்கு உரியவர்களுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். எதிலும் விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. முக்கியமான விஷயங்களை பெரியவர்களுடைய ஆலோசனைகளை பெற்று செய்வதும் நல்லது. வியாபார ரீதியாக புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பழைய பிரச்சனைகளினால மனதுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். கல்வியில இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். பொருளாதாரத்துல ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். பழக்க வழக்கங்கள்ல சில மாற்றங்களும் ஏற்படலாம். குழந்தைகளுடைய வழியில அனுசரித்து செல்வதும் நல்லது. எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாகவும் அமையும். உயர்வு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சில செலவுகளினால கையிருப்பும் கரையலாம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்ற இறக்கமான நாள் என்றும் கூறலாம். சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.